தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கலாம். தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம் அளிக்கும் படிப்பு சான்று தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்புக்கு செல்லாது என்ற அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் வழக்கமான பள்ளி வகுப்புகளுக்கு செல்ல இயலாது என்ற காரணத்தினால் மத்திய அரசு தேசிய திறந்தநிலை பள்ளியை அமைத்தது. இந்த பள்ளியில் படித்து பெறக்கூடிய சான்றிதழ்கள் தமிழகத்தில் அரசு வேலை வாய்ப்புக்கோ பதவி உயர்வுக்கோ செல்லாது என அறிவித்து தமிழக அரசானது கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 21 அரசாணை ஒன்றை பிறப்பிக்குது. இந்த அரசாணையை எதிர்த்து தேசிய திறந்தநிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் திருவள்ளூரை சேர்ந்த விஷ்ணு சந்தோஷ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் என்பது தொடரப்படுகிறது. அதில் தேசிய திறந்தநிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறியியல், மருத்துவம் போன்ற தொழில் கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி படிப்பதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் பங்கேற்க தடை விதிப்பது சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசாணையை தமிழக அரசினுடைய இந்த அரசாணை பொது வேலைவாய்ப்பில் பங்கேற்பதை தடுக்கக்கூடிய வகையிலான இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். அதுபோல தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது இன்றைய தினம் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசினுடைய அந்த அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்தும் மனுவிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். ஜனனி, மகேஸ்வரி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.